கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Titus chapter 2 verses 14. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல Titus chapter 2 verses 14. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு நிருபம் எழுதும் பொழுது சொல்லியிருக்கிறதான வார்த்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Who gave himself for us that he might redeem us from every lawless deed and purify for himself his own special people, zealous for God's work, good work. நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக்கும்படியாக He has redeemed us from all the lawless work to purify to us his own special people. இயேசு எதுக்காக தம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? Jesus, why he surrendered himself for the death of crucifixion? கடந்த நாட்களிலே தியானித்தோம். இயேசுவின் சிலுவை மரணமானது, சிலுவையின் பாடுகள், நமக்காக கொடுத்த ஜீவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறது. Last week we meditated the death of Jesus Christ in the cross. It redeemed us from the sin. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களோ, as how Israelites came out of the bondage of the Egypt by the blood of the lamb, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த இரத்தமானது சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரித்து அவனை மீட்கிறது. Similarly, a man when he believes in the blood of Jesus, it cleanses and sanctifies a man and redeems him from all the sin. அப்ப மீட்கப்பட்டவர்கள் யாருடையவர்கள் என்றால் அது அவருடையவர்கள். Therefore, those who are redeemed belong to whom? They belong to him. அதுதான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின் மைய பொருளாக வைத்து நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல this was the reference to this month's promise, Isaiah 43 verses 1. உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். Lord has told that I have redeemed you and you are mine. அப்படியானால் ஆண்டவர் நம்ம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டார். Therefore God has redeemed us from the bondage of Egypt. ஞானஸ்நானத்தின் மூலமாக பார்வோனின் ராஜா ரதங்கள் இந்த உலகத்தில் நம்மை பின்பற்றுகிற அசுத்த வல்லமையிலிருந்து நம்மை மீட்டு கர்த்தர் கொண்டு வருகிறார். God has escaped us from all the unclean powers of this world called Pharaoh, and he has redeemed us. இயேசு நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். Jesus has redeemed us from the slavery and bondage. சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார். He has redeemed us from the curse. ஆகையினால நாம் மீட்கப்பட்டோம். Therefore we are redeemed. எதற்காக? For why? பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக. To be taken up in the heavenly kingdom. மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Those who are redeemed are now getting redeemed. சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Getting sanctified. ஏனென்றால் அவருக்கு சொந்தமாக நாம் இருக்கும்படியாக. Because to become his own people. அவருக்கு சொந்தமான ஜனங்களா நாம் இருக்கும்படியாக. To live or to become his own people. மீட்கப்பட்டோம். We are redeemed. இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்க 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 எதெல்லாம் சிக்கி இருக்கிறோம் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனம் நம்ம வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. The more we hear God's word and what all the things we have caught, it now helps us to come out of all this and God redeems us. இப்ப மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு நாள் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலிருந்து வெளிப்படும் பொழுது இவர்கள் மீட்கப்பட்டு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். Those who are getting redeemed, one day when the God is appeared in the heaven, they'll be taken up and they'll be redeemed completely and they'll be taken up in the heaven. அப்படியானால் கடந்த வாரத்துல இந்த வார்த்தைகளை குறித்து பல வாசனங்களை நாம் தியானித்தோம். Therefore last week we meditated a lot many verses about this. நம்மை இப்பொழுது உள்ள எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார். He has redeemed us from all the lawless deeds and works. எல்லா அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். The Lord is redeeming us from all the iniquities. நிவர்த்தி செய்ய முடியாத அக்கிரமங்கள். The iniquities which does not have any atonement. ஏனென்றால் உபவாச நாளிலே உபவாசித்து புசித்துக் கொண்டு அவர்கள் அதிநிமித்தமாக நியாயாதிபதிகளுக்கு முன்பாக நிற்கக்கூடியதான அக்கிரமங்கள். Iniquities in the days of fasting, they eat and drink and they are made to stand before the judges. பொருளாசை என்கிறதான அக்கிரமங்கள். Covetousness, this is an iniquity. ஒரு வார்த்தை நிமித்தமாக நீதிமானை குற்றப்படுத்திக் கொண்டு நடக்கிறதான இதெல்லாம் அக்கிரமமான. This is the iniquity where because of a word you accuse the just. அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்கிறார். He is redeeming us from all these iniquities. இதுதான் நீங்கள் எசேக்கியேல்
16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல வாசிக்கிற சோதோமின் அக்கிரமம் என்ன என்பதை பற்றி சொல்லி In இருக்கிறது. Ezekiel 14:49, we clearly see that what is the iniquities of Sodom? சோதோமின் அக்கிரமம் என்ன? What is this iniquity of Sodom? சோதோமின் அக்கிரமத்தை பற்றி அங்கே எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிற வார்த்தை என்ன? What is the word that God says as a prophesy? முதலாவது சொல்றாரு கர்வம். It is told that pride. பெருமை என்கிறது அந்த சோதோமின் காணப்படுகிற அக்கிரமம். It is the pride which is seen as iniquity in Sodom. பெருமை, Pride. அதாவது மேட்டுமையான பார்வை. The look of pride. தேவனுடைய ஜனங்கள் பெருமை உள்ளவர்களாக வாழக்கூடாது. People of God should not live a proud life. இயேசு நமக்கு தாழ்மையை தான் கற்றுக் கொடுத்தார். Jesus has taught us humbleness. இயேசு மலையில பிரசங்கம் பண்ணும்போது முத தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்ன? What is the first word which Jesus told when during his Mount Sermon? என்ன வார்த்தை சொன்னாரு? What he said? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். Those who are poor in the spirit are blessed. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Those who are poor in the spirit are blessed and heavenly kingdom is for them. அப்ப ஆவியில பெருமை உள்ளவங்க Those who are proud, pride in spirit, நிர்பாக்கியவான்கள். they are not blessed. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுல, நரகம் அவர்களுடையது. Heavenly kingdom is not for them, but the hell is for them. அப்ப உங்களுடைய ஆவியில, உங்களுடைய எண்ணங்கள்ல எப்பொழுதும் நீங்கள் தாழ்மையை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். Therefore in your spirit, in all your thoughts, be humble. தாழ்மை உங்களுடைய ஜீவியத்துல எப்பொழுதும் காணப்பட வேண்டும். Let humbleness seen in your life. பெருமையான காரியங்கள் உண்டாகுது என்று சொன்னால், ஆண்டவரே இது ஒருவேளை பெருமையாக மனுஷர்கள் எண்ணுவார்களோ என்று சொல்லி அதை களைந்து போட்டு விட வேண்டும். Or if you have thought of pride, think that no people will think proud about it, think that and take it off from your அது life. உங்களுக்கு பலதா தெரிஞ்சாலும், அது பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பெருமையாக தெரிய வேண்டும் என்ற மனதில் இருந்தாலும், தேவனுடைய சமூகத்துல அது பெருமை என்கிறதுல கணக்கெடுக்க, அது அக்கிரமம் என்று கணக்கெடுக்கப்படும். When it may be looking normal to you, but when the sight of other people it may look pride, but in the account of God it is seen as an iniquity. அதாவது மற்றவர்கள் மெச்சி கொள்ள வேண்டும். It is people to praise you. மற்றவர்கள் மெச்சி அவைகளை குறித்து திரும்ப என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பேசி சந்தோஷப்படுத்த வேண்டும். People want to pray, you want people to praise you and they want to again talk about this. இதை பற்றி எல்லாம் அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த பெருமையான ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. Revelation 13 we can see the spirit of pride, or the spirit of proud is the spirit of Antichrist. அந்தி கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லி இருக்குது? What is told about Antichrist? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் என்ன செய்வான்னா, அவன் பெருமையானதே பேசுவானா. Revelation 13 we can see that he will talk things of all proud. 13:5 13:5 பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அவருக்கு அதற்கு கொடுக்கப்பட்டது. given a mouth of speaking great things and blasphemies. பெருமையாக வாயில பேசவே பேசாதீங்க. Do not speak anything of proud in your mouth. ஒரு வேர்டு வேண்டாம். Not required. தங்களுடைய படிப்பை பெருமையா பேசுவாங்க. People talk pride about their தங்களுடைய education. ஜாதிய பெருமையா பேசுகிற கூட்டங்கள் உண்டு. There are a group of people talking proudly about their caste. பாரம்பரியங்களை பெருமையாக பேசுவார்கள். They talk about their old tradition. தங்களுக்கு இருக்கிறதால பதவிகள், பணங்கள், பொருட்கள், இதை பற்றி பெருமையா பேசுவார்கள். They talk about their positions, money and materials. இந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். God resists these people, those who are proud. சாத்தான் எதிர்த்து நிற்கும் போது அவனையே ஜெயிக்க முடியல நம்மளால. When Satan is resisting us, we are not able to prevail him. அவனையே நம்மளால மேற்கொள்ள முடியல. அந்த கஷ்டம் நம்மளை பாடாப்படுத்துது, அவனை எதிர்க்க முடியல. ஆண்டவர் நமக்கு எதிரியானா நம்ம எங்க போவோம் சொல்லுங்க? We are not able even to resist, to overcome this Satan. If God is going to resist us, then how are we going to overcome? அதனால தாழ்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உயர்வு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். Therefore if there is a humbleness in you, God will exalt you, you will be exalted. தாழ்மை இருந்துச்சுன்னா கிருபையினால் உண்டாகிற பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது. When you have an humble, there is a protection of grace with you. தேவன் என்ன மனுஷனிடத்துல கேட்கிறார்? Therefore what God asks with man. மனுஷனே உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிற காரியம் என்ன? Man, what is God asking from you? மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? What is the word God prophesies through Micah? நன்மை இன்னது என்பதை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். God has taught you what is good. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நட. அதை தவிர வேற என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்டுட்டார் உங்ககிட்ட? What else God is asking other than being humble, walking humble before him? மனத்தாழ்மையாக நடப்போம். இததான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார். Jesus told that this is what is, I am meek and humble, and that's what God expects us from being to be humble. நீங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அத சொல்றாரு. That's what in Micah chapter 6 verses 8. ஆகையினால் அவை இன்னதென்று அவர் கொடுக்க இரக்கத்தை செய்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல்.
And he has shown you, oh man, what is God and what does the வேற Lord என்- require to you. வேற என்னத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார்? But to do justly and love mercy and walk humbly, what else he is asking? பிள்ளைகள் தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்கணும். And we have to live a humble life. அதனால கர்வம் இருக்க கூடாது, We should not have proud. பெருமை இருக்க கூடாது. We should not have pride. இன்னொன்னு என்ன? What is next? ஆகார திரட்சி. Fullness of food. இது சோதோமின் அக்கிரமங்கள்ல ஒண்ணு. This is one of the iniquities of Sodom. கடந்த வாரத்துல இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னேன். Last week I quoted certain words. இது மேற்கோடு காட்டிட்டு நான் கடந்து போறேன். When I see ஆகார திரட்சி. fullness of food. ஆகார திரட்சி என்றால் என்ன? What is this? நல்லா சாப்பிடணும் 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 சாப்பிடணும், உபாசமே கிடையாது. We have to eat and eat and eat, no fasting. காலையில கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரமாவது போய் உபாசத்தோட வருவோம். சொல்லுங்க பாப்போம், கைத்துக்க சொல்லுங்க. இதுல சில தான் கூடுவாங்க. இல்ல நம்மளால முடியாது. At least Sunday morning let me go with fasting to the church. உபவாசம் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் உபவாசம் எடுக்கணும். It is very essential to take the fasting whenever you are required to. உபவாசம் எடுக்க வேண்டியதே இல்லைன்னு ஒரு கூட்டத்தார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. A group of people are preaching not required to take fasting. மணவாளன் என் கூட இருக்கிறாரு, அதனால நான் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. The bridegroom is with me, so no need to fast. நான் சொல்றேன், இயேசுவுக்கு உபவாசிக்கணும்னு அவசியமே இல்லையே. Therefore I can say that it was not இயேசு required ஏன் to Jesus to உபவாசம் fast. போட்டு, இயேசு ஏன் உபவாசம் இருந்தாரு? Why Jesus was fasting? அவர்தான் தேவனுடைய குமாரனாச்சே. He is the son of God. சொல்லுங்க, அவர்தான் தேவனுடைய குமாரன். He is the son of God. ஏனால் அவரும் நம்மை போல மாம்சம் இரத்தமுடையவராக வந்தார். Because he also descended down with flesh and blood like us. நமக்கு மாதிரியா அவர் வைத்து விட்டு He is போயிருக்கிறார். a set a model for us. எல்லா பிதா அவர் கையில கொடுத்திருக்கிறார். Father gave everything in his hands. என்ன ஆனாலும் நடக்கும். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். He only created everything and he can do everything. அந்த சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவரே உபவாசம் போடும்போது நம்ம உபவாசம் இருக்காம இருக்கலாமா? When the God created the entire universe is doing his fasting, he is taking fasting. Why not we? ஆயக்காரன் பரிசேயன் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றார். Mark chapter 5 verses 20, let your righteousness be greater than the righteousness of the tax collectors and the அந்த ஆயக்காரனுடைய நீதி என்ன சொல்லுது? What is the righteousness of the tax collector saying? ஆயக்காரன் இயேசுநாதரிடத்துல சகை வந்து என்ன சொல்றான்? What is the Zacchaeus told to Jesus? அவன் நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். Whatever I received unjustly, I'll return it back. 4 மடங்கு கொடுத்துறேன். 4 times. என் ஆஸ்தியில பாதி எங்க கொடுத்துறேன்? ஏழைகளுக்கு கொடுத்துறேன். Let me give my half of the possessions to the poor. பெரிய லிஸ்டே சொல்றான். He gave a quoted a list. இவன் செஞ்சதை காட்டிலும் நீங்க அதிகமா செய்யணுமா? More than this man's, you have to do more. சொல்லுங்க. சகை அப்படி சொல்றான். Zacchaeus told. அவன் நீதி அந்த நீதியை காட்டிலும் அதிகம் இருக்கணும். And compared to his ஆயக்காரன். he's a tax collector. பரிசேயன் என்ன சொல்றான்? What is the Pharisee saying? தேவாலயத்துல வந்து நின்னுட்டு Came to the temple. ஆண்டவரே, Oh Lord, நான் வாரத்துக்கு 2 நேரம் என்ன செய்யறேன்? உபவாசம். I fast 2 times in a week. என் தசமபாகத்துல எல்லாம் சரியா இருக்கிறேன். And I'm doing properly in my tithes. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, என்ன தசமபாகம் கொடுக்கணும்னு புதிய ஏற்பாட்டுல எங்க எழுதி இருக்குதுங்க? Somebody asked me, where is it written in New Testament that we have to pay tithes? அதை பற்றி எல்லாம் பல கருத்துக்கள் யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க. In YouTube we have many opinions coming in. தசமபாகங்களை பற்றி பல விளக்கங்களை சொல்றாங்க. Many explanations given about அதெல்லாம் tithes. நியாயப்பிரமாணத்துக்குரிய பிரமாணம். அது கொடுக்க வேண்டியது இல்ல. It is the law of the Old Testament. It is not required to give now, they say. தசமபாகம் நியாயப்பிரமாண கட்டளை. ஆபிரகாம், யாக்கோபு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. Abraham, Jacob, they follow this giving tithes, and it is the Old Testament law. தாவீது நியாயப்பிரமாணம் இதை கற்றுக் கொடுத்தது. And the law taught us this. புதிய ஏற்பாட்டு காலத்துல இல்லன்னு சொல்றாங்க. In New Testament they say it's now. இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொன்னார். Jesus Christ taught this. நியாயப்பிரமாண காலத்துல அவர் வாழ்ந்தார். He lived in the day of ஆனால் law. அதை பற்றி புதிய ஏற்பாட்டுல வேற எங்கேயும் சொல்லலையே. In New Testament it is not told. புதிய ஏற்பாட்டுல தசமபாகத்தை பற்றி சொல்லல. In New Testament it does not speak about tithes. தசமபாகத்தை காட்டிலும் உங்க நீதி அதிகமா இருக்கணும்னா பைபிள் புதிய ஏற்பாட்டுல சொல்லி கொடுக்கும். In scripture it is told that no more than the tithes your righteousness should be greater. That's what it is quoted. புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன சொல்லி கொடுக்குது? What is told in New Testament? தசமபாகம் இல்ல, அதை காட்டிலும் உன் நீதி அதிகமா இருக்கணும். No tithes, and compared to tithes it should be greater your righteousness. பெந்தெகோஸ்தே நாள்ல சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல என்ன வந்துச்சு? In the days of Pentecost when the church was formed, எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சிட்டாங்க. they sold everything and brought it in the feet of apostles. இன்னொரு அடுத்தது என்ன செஞ்சிட்டாங்க? What is next they did? ஒருத்தனும் தனக்குரியதுன்னு சொல்லல, எல்லாம் பொதுவா வச்சிட்டாங்க. They said it commonly, and then no one said that it is belongs to him. செலவு போக மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிரணும். புதிய ஏற்பாட்டு பிரமாணம். In New Testament law is no whatever is your requirement expenses. எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில வச்சிட்டு ஒண்ணுமில்லாம நீ என்ன செய்யணும்? பொதுவா வச்சிட்டா நீ அனுபவிக்கணும். அதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். And New Testament laws you have to come and set it commonly in the church for use. தசமபாகத்துக்கே பாடா இருக்குது. இதுக்கு வருமா? The tithes we suffer so much. How come this then? அப்ப நீதியை பாருங்க எப்படி. அந்த பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் compared to the righteousness of Pharisee, உங்க நீதி அதிகமா இருக்கணும். your righteousness should be greater. உபவாசிக்கு எடுக்க ஆகார திரட்சி என்பது இருக்குதே, சாப்பிடுவோம்.
Fullness of food refers, I have food. இருக்கிற காலத்துல நல்லா சாப்பிடுவோம். I have food to enjoy, let me enjoy. இருக்க கூட நீ உபவாசம் எடுக்காதது அக்கிரமம். Not taking the fasting is an உன் iniquity. அக்கிரமத்தின் கட்டை நீ அவிழ்க்கணும். You have to unbond the iniquity bondage. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி உபவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது அக்கிரமத்தை கட்டுகள் அவிழ்க்கணும் நீ. Isaiah 53 verses 58. Isaiah prophet says that no, you have to lose the bondage of iniquity. அதுதான் எனக்குள்ள பரிசுத்த உபவாசம். That is my holy fast. அக்கிரமத்தின் கட்டுகளை நீ அவிழ்த்திரு. You have to lose the bonds of இந்த wickedness. நுகத்தடி பிணையல்களெல்லாம் நீ இழுக்கணும். You have to take out of this yoke. 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Isaiah 58 verses 6. அப்ப இந்த ஆகையினால் ஆண்டவரே நான் உபவாசம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க நீங்க, கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றுவார். Ask for the Lord, I'm going to take fasting, give me grace, and God will pour out the grace on you. நானும் சில நேரங்கள் இந்த பலவீனத்தை நினைச்சிருக்கிறேன். இனி இவ்வளவு காலம் உபவாசம் இருந்தாச்சு, இனி நம்மளால எடுக்க முடியாதுங்கிற மைண்ட்ல வந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் அதுக்குரிய கிருபையை தருவார். நான் நினைக்கிறதுக்கு மேல தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். Sometimes I also think because of my weakness in the body, do I have to take fasting? But when I think God gives me grace, and accordingly I start to continue to take fastings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Praise be to உண்டாவதாக. God's holy name. ஆகையினால நாம் மீட்கப்பட வேண்டும். Therefore we have to be redeemed. தேவனுடைய ஜனங்கள் உபவாசம் என்பது அவசியம். ஆகார திரட்சி. Children of God, fasting is essential. Fullness of food. நிர்விசாரம். Second is abundance of idleness. அக்கரத்துல ஒன்று நிர்விசாரம். Abundance of idleness. நிர்விசாரம் என்று சொன்னால் என்ன? What is this? அதாவது அலட்சியம். Negligent. அலட்சியம். Being negligent. எந்த காரியமானாலும் ஒரு அசட்டையா நடக்குது. They despise things, not being serious. ஏசாவின் ஆவி அது. The spirit of Esau. அது அலட்சியமா வர்றது. It being so negligent. கூட்டத்துக்கு 8 மணிக்கு ஆராதனைனா வர்றது 10 மணிக்கு வர்றது. 8 o'clock service, they come at 10 o'clock. இதெல்லாம் ஒரு அக்கிரமம். This is the iniquity. 9 மணிக்கு 8 மணிக்குன்னு தெரியுது. ஆனாலும் அது என்றைக்கோ ஒரு நாள் தவறி நமக்கு ட்ரெயின் லேட் ஆகுது, பஸ் லேட் ஆகுது, குடும்பத்துல சில பிரச்சனைகள், முடியல, சரி ஓகே. சிலருக்கு ரெகுலரே அதுவா தான் இருக்கும். ரெகுலர் டைமே அப்படிதான். We know that it is 8 o'clock service, still we come late even knowing after this. Sometimes it is getting delayed. Okay. இந்த அக்கிரமங்களை உங்களுடைய கூடாரங்களுக்குள்ள கொண்டு வராதீங்க. And all this iniquity should not be brought into your tent. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு Do வராதீங்க. not bring into your life. ஒரு நாள் கர்த்தருடைய வருகைக்கு போக மாட்டீங்க. Never will not be taken up in his coming. சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்கும்படியாக தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். God has surrendered himself to redeem you from all these iniquities. எந்த காரியங்களை குறித்து அலட்சியப்படாதீங்க. உங்களுக்கு எந்த காரியமும் அப்படி நிர்விசாரம் இருக்குமானால் எந்த காரியமும் உங்களுக்கு கைகூடி வராது. If you are going to be negligent, nothing is going to come to pass for you in your life. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். You have to be very careful and vigilant. நிர்விசாரமா இருக்க கூடாது. Do not be negligent. எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா You இருக்கணும். have to be very careful. தேவ பக்தி என்ன செய்யுமா? எவ்வளவு ஜாக்கிரதை உங்களுக்கு உண்டாக்குது. Godliness bring forth carefulness in your life. ஐயோ நான் இந்த அசத்தியா நான் நினைக்க கூடாது, அசட்ட பண்ண கூடாது. I should not despise anything. நான் ஏனோ தானோன்னு இருக்க கூடாது. I should not be negligent. அது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் இருக்க கூடாது. Let me look later. I should not. சாங்க போங்கம். It is told that. அது என்ன? What is that? அவங்களுக்கு சங்க போங்கம்னா என்ன? இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? What is that in them? இன்னும் வசதி. அதுதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. Poor and needy being, I want richness. இந்த சாங்கமம் இதெல்லாம் ஒரு அக்கிரமம். This is another iniquity. போதும் என்கிற தேவ பக்தி வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். Children of God, should we have a godliness saying that it is enough? ஆண்டவரே தேவன் தகுதியை தந்தாலும் என்ன சொல்லணும்? Even if God gives, பெரிய உயர்வை கர்த்தர் தந்தாலும் என்ன சொல்லணும்? even if God exalts you greatly. ஆண்டவரே எனக்கு இதுல தகுதி இல்ல. Lord, I am unworthy in this. எனக்கு எந்த தகுதி இல்ல. Lord, I am unworthy in இந்த this. தகுதியை தந்தீரே. You made me worthy. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எனக்கு ஒரு தகுதி இல்ல ஆண்டவரே. Lord, I am unworthy. தகுதி இல்லாத என்ன நீர் உயர்த்தினீரே. I am unworthy, but still you exalted me. என்னை ஒரு பெரிய அதிகாரத்துக்குள்ள ஏற்படுத்தினீரே. You made me into authority. மற்றவர்கள் கனம் பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு என்னை உயர்த்தினீரே. You set me in a position where people are honoring me. ஞானம் தந்தது உம்முடைய கிருபைதான். It is your wisdom is your grace. இதற்கு நான் எம்மாத்திரம் தன்னை தாழ்த்திக் கொண்டே இருக்கணும். How worthy I am, how much I am, you have to humble ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. சிறுமைப்பட்டவன் எளிமையா இருக்கிறவன் ஒரு நாளும் தேவன் அவனை கைவிடுவதே கிடையாது. Lowliness and humble man, God will never ever, God will forsake him. எளிமையானவனை கர்த்தர் ஒருபோது அவனை கைவிட்டது கிடையாது. God will not forsake the lowly. ஆகையினால உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We should be partakers of the resurrection. நம்முடைய வாழ்க்கை லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லும்போது சொல்றார். In the Luke the Gospel chapter 14 when Jesus says, நீங்க எப்படி இருக்கணுமா? how you have to be? நீங்க எப்படி இருக்க? உங்களை தாழ்மை உள்ளவரா நடக்கணும். You have to walk humbly. ஒரு நன்மை செய்தாலும் அந்த காரியங்கள் நீங்கள் திரும்ப கிடைக்கும் நினைச்சு நீங்க செய்யக்கூடாது. You should not know when you're doing certain things not expecting that it is going to return back. உயிர்த்தெழுதலின் நாளிலே உங்களுக்கு பதில் செய்யப்பட வேண்டுமானால், if you want to be rewarded in the day of resurrection, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக
தகுந்தவர்களாக if வேண்டுமானால் you have to be worthy to be taken up in his coming, இயேசு என்ன சொல்றார், சில நன்மை வந்துச்சுன்னா பெருமையா விருந்து போடுவாங்க. people, when certain goodness comes, the people walk proudly. செய்யறீங்க, You're doing it. என்ன செய்றீங்க? What do you do? ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் செஞ்சா அடுத்து நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது 1000 ரூபாய் செய்வாங்க. You're gifting 1000 rupees. You're expecting there's no next function. They will gift you more. கோயம்புத்தூர் பக்கம் உண்டு. In the play near அவங்க Coimbatore, வீட்ல அவங்க வீட்ல ஃபங்க்ஷனே நடத்துறதுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுக்காங்க. even if they don't have children to conduct any functions, ஆனா இவங்க நிறைய வீட்ல போய் மொய் செஞ்சிருப்பாங்க. they would have gone and paid gifts or paid money for many functions. இவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. They will conduct a function. என்ன தெரியுமா? What is this? மொய் திரட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன். It is the function of no earning money. இங்க இருந்தா இங்கெல்லாம் கிடையாது. என்ன? We don't have this அதுக்கு here. உடனே அவங்க அதை வைப்பாங்க. ஏன்னா இவங்க வெளியில போய் செய்யறதெல்லாம் சும்மா சாதாரணமா 4-5 பேர் போய் சாப்பிட்டு 100 ரூபாய் மொய் எடுத்துட்டு மொய் வச்சுட்டு வர்றவங்க இல்ல. It is not அவங்க that, சாப்பிட்ட பிரியாணியே 500 ரூபாய்க்கு சாப்பிட்டுருப்பாங்க. it is not that 4 people go and pay 100 rupees for the functions. இன்னைக்கு அப்படிதானே, அப்படிதான் நீங்க செய்றாங்க இல்ல. சரி, சாப்பிட்ட சாப்பாட்டுக்காவது போய் எழுதிட்டு வருவோமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சிலர். People don't think that no, we have to pay better. அன்னைக்கு சும்மா தான் வந்துகிட்டு இருந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க, முன்னாடி உட்கார்ந்துட்டு 50 ரூபான்னு எழுதினாரு. அடப்பா, கூட 4 டிக்கெட் போகுது. When you saw a function, somebody was writing 50 rupees as a gift. இது போய் ஹைதராபாத் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு 4-5 டிக்கெட் சாப்பிட்டா மனசுல நினைச்சிட்டு வந்தேன், இப்படிதான் ஆண்டியா போறாங்க. SS Hyderabad biryani, you can go and சரி பரவாயில்ல, சந்தோஷமா போடுறது வேற. the people go and rejoice there. சந்தோஷமா. அதனால இதெல்லாம் சில இடங்களுக்கு போகும்போது அதெல்லாம் கணக்குல வச்சு நீங்க செய்யுங்க. So all this place, அல்லேலூயா சொல்லுங்களேன். you have to calculate and do certain things. பரவாயில்ல, நான் இதெல்லாம் எந்த ஊழியக்காரனும் சொல்லி கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எங்க பாஸ்டர்மார் அப்படிலாம் எங்களுக்கு போதிச்சாங்க. No servant of God teaches that I'm teaching. அல்லேலூயா சொல்லுங்களேன். Taught me. Hallelujah. பாஸ்டர் தவமணின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் சொல்லுவார் எங்களுக்கு. Pastor Davamani we had and he says this. போனியா இவர் இந்த மாதிரி நீ செய். If you go there to a அப்படி function, அந்த குடும்பத்தாருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். we pay gifts like this. அவன் அந்த புரோகிராம் வச்சிட்டு அவன் ஆண்டியா போயிராம. It's not that he become empty. அவனுக்கு போய் நீ உதவி செஞ்சிட்டு வா. Go and help them and come. அப்ப உனக்கு வந்து அவன் உதவி செய்வான். And then he will come and help you. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அதை அவர்கள் என்ன செய்வார்கள்? செய்வார்கள். Whatever others want to do to you, you expect you to do it to others. இது இந்த உலக வழக்கம். This is the worldly practice. இதை இயேசு கற்றுக் கொடுத்தார். Jesus taught this. இயேசு சொன்னதை நான் சொல்றேன். And what Jesus taught, I'm teaching. அப்ப கற்றுக் கொடுத்தார். He taught it. ஆனா பரலோகத்துல உங்களுக்கு பலன் வேண்டுமானால், If you want reward in heaven, நீங்கள் உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால், if you want a portion the day of resurrection, நீங்க என்ன செய்யணும்? what you have to do? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. Look the gospel chapter 14. 12 வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தா தெரியும் From உங்களுக்கு. verses 12 we can know it. அன்றைய அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, விருந்துக்கு ஒருத்த கூப்பிடுறான், நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். Then he also said to him who invited him, when you give a dinner or a supper, do not ask your friends, your brothers, your relatives, nor your rich neighbors, lest they also invite you back and you be prepaid. அதுல அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். So it is told that பாருங்க, it is told that when you give a feast, invite poor and name, and it will be given to you back. பாருங்க, பைபிளை படிச்சாலே எல்லாம் தெரியும். When we read the Bible, it is clearly நீ told. அப்படி விருந்துக்கு கூப்பிட்டானா, ஓ இவர் வரட்டும், மினிஸ்டர் வர்றாரு, அங்க எம்எல்ஏ வர்றாரு, கவுன்சிலர் வர்றாரு, அங்க வார்டு மெம்பர் வர்றாரு, இவங்க தான் அவங்களுக்கு இதெல்லாம் நீ அழைக்கிற. ஓகே, people feel that he is coming, he is coming, counselor is coming, and they are all coming, and you are calling, inviting everyone. Is okay. அவங்களும் உன்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட வேண்டாம்னு யாரும் சொல்ல வரல. I'm not telling that no, call them, I'm not telling this. அந்த பூமியில உனக்கு பலன் கிடைக்கும். அவங்க நீ செஞ்சதுக்கு அவங்க செஞ்சது கிடைச்சிட்டோம். You will give them and they will also give back. All this reward will be given in the earth. இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் போயிடுவோமே. Once we will be taken up from this world. பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? In heaven what I will get? அது இயேசு சொல்லி கொடுக்கிறார். And Jesus for that he is teaching. நீ விருந்து பண்ணும்போது, when you give a feast, ஏழைகளையும் invite the poor, ஊனரையும் the maimed, சப்பானிகளையும் the lame, குருடரையும் அழைப்பாயாக. and call the blind. அழைக்கிறீங்களா? Are you calling? யாராவது ஏழை, சப்பானி, குருட ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறேன், அங்க போ Are we calling this kind of people? I went to a convention, people are chasing this kind of people out. அவன் இயேசு சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறல. Jesus, word of Jesus was not fulfilled there. உட்கார், மெதுவா இருந்து சாப்பிட்டுட்டு போ. கிடையாது, நீ வெளியே போ, இங்க கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தான், வேற யாரு கிடையாது, வெளியே போ. Be here, eat and go. No, it was not treated like that. It was mistreated. இயேசு கற்றுக் கொடுக்கல. Jesus did not teach this. இது அவங்க கற்றுக்கொண்ட காரியங்கள். This is the thing which they have taught. என்ன செய்யுங்க? What? ஊனரை கூப்பிடு. You have to call the lame. ஒரு 10 பேருக்கு சாப்பாடு
சாப்பாடு கொடு, ஏழைகளுக்கு கொடு, Give the food to the poor. குருடர்களுக்கு கொடு, கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுங்க. Give it to the blind. அப்போ உங்களுக்கு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். And you'll get the reward. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. நல்லா சொல்லுங்க. Hallelujah. அழைப்பாயாக, Call them. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். And you will be blessed then. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க. Because they cannot repay you. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். For you shall be repaid at the day. அல்லேலூயா. Hallelujah. நீதிமான்கள் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். Oh, just will be resurrected one day. நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உண்டு. And then for the just there is அந்த resurrection. உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாக காணப்பட வேண்டும். I have to be a partaker of this அதற்காக resurrection. எனக்கு பதில் நான் இந்த பூமியில நான் செய்ததுக்கு தக்க பரிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக அல்ல. It is not that as per equally I get the reward in this earth. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நான் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிட்டேன். ஹalleluya. Even when I am in the earth, I am gathered the உயிர்த்தெழுதல் treasures. நாளிலே எனக்கு மேன்மையான ஒரு சுதந்திரம் இருக்குது. There's a great inheritance in the day of resurrection for me. சூரியனுடைய மகிமை, The glory of sun, சந்திரனுடைய மகிமை, the glory of moon, நட்சத்திரங்கள் மகிமை வித்தியாசம் இருக்கிறது. the glories of stars is differs. ஆகையினால நீங்க பெருமைக்காக இப்படி நடக்காதீங்க. Therefore do not walk proudly like this. விருந்து சந்தோஷத்துக்காக தான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. Their feet is prepared greatly. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த விருந்து சாலைக்கு பல குருடர்களாகவும் சப்பானிகளாகவும் இருந்த ஊனராகவும் இருந்ததால ஏழைகளா இருந்த நம்மை தான் கர்த்தர் இந்த விருந்து சாலை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us in this feast house called blind, lame and maimed, all this kind of people we are brought here called by God. இந்த விருந்து சாலை, This feast house ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. is prepared. சபை கூடி வருதல், சபை ஆராதனை என்பது ஒரு விருந்து சாலை. Assembly and gathering of the church is a feast house. அங்கங்க கிடந்தோம், நம்ம எப்படி இருந்தோம்? How we were there? ஏழைகளா இருந்தோம், How we were there? பாதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், We are poor and affected. கைவிடப்பட்டவர்களா இருந்தோம், We were left behind. ஏதோ ஒரு தேவைக்குரியவர்களாக இருந்தோம், We were needy. தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தோம், We were rejected. தாழ்மைக்குரியவர்களாக வாழ்ந்தோம். We were living humbly and lowly. இப்படிப்பட்ட ஏழைகள் எல்லாம் கர்த்தர் அழைத்தார் இந்த விருந்து சாலைக்குள்ள. Oh, we were living all this kind of poor people. God ஏதோ has called us ஒன்றில feast house. ஊனராக இருந்தோம். We were lame in some kind of thing. எனக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. All my organs are perfect. கால் மாத்திரம் ஊனமா இருக்குது, My legs are lame. கை நல்லா இருக்குது, My hands are good. கண்ணு நல்லா இருக்குது, My eyes is good. வாய் நல்லா இருக்குது, My mouth is good. கால் நடக்க முடியலையே, But I'm not able to walk. மற்றவருடைய ஒத்தாசையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். And depending on people's இயேசு support. இந்த விருந்து சாலைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்தார். Jesus has called you into the feast house. அழைத்து கொண்டு வந்து நம்மை நல்லா போஷிப்பிக்கிறார். And he is feeding us perfectly. ஊனர்ல எழும்பி நிற்க பண்ணுகிறார். He made the lame to stand. குருடர்களாக இருந்தோம், We were blind. பார்வை இல்லாமல் தடவி கொண்டிருந்த குருடர்களாக We இருந்தோம். were blind, not able to do anything. இப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் இயேசு அழைச்சிட்டு வந்தார். Like this, Jesus called all of us. ஆகையினால நீங்க பெருமை உள்ளவர்களாக, மனுஷர் காணத்தக்கதாக காரியங்களை செய்கிறவர்களாக நடந்து அக்கிரமங்களை நீங்கள் கூட்டி சேர்த்துக் கொள்ள கூடாது. Therefore do not show off and walk proudly and gather iniquities in your life. ஆகையினால இந்த சோதோமின் அக்கிரமம் நமக்குள்ள இருக்க கூடாது. Therefore the iniquities of Sodom should not be in us. அடுத்தது இரண்டாவது சொல்றேன். What is next? ஏசாயா 57 அதிகாரம் 17 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, Isaiah chapter 57 verses 17. ஏசாயா 57 அதிகாரம் 17 வசனத்துல 57 verses அங்கே 17. ஒரு அக்கிரமங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And here we speak about iniquities. அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை அடிக்கிறாரா? And God strikes them because of this iniquity. தேவனால் அடி வாங்கிர கூடாது. We should not be struck because of God. 17 வசனத்துல வாசிக்கிறோம். 17 we read. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். For the iniquity of his covetousness I was angry and struck them. பாத்தீங்களா? நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. I hid and was angry and he went on backsliding in the way of his heart. கர்த்தர் இதுல என்ன அடிக்கிறாரா? What God is striking here? எதுக்காக அடிச்சாரா? Why God struck him? என்ன அக்கிரமம்? What is the iniquity? பொருளாசை என்னும் அக்கிரமம். Iniquity of his covetousness. இந்த பொருளாசை அக்கிரமம் என்பது இது தேவனை விட்டு பிரியமானவர்கள் நம்மை பிரித்து கொண்டு போகும். Beloved, this iniquity of covetousness separates us from God. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள், பொருளாசை என்னும் அக்கிரமங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு முன்பாக வச்சுக்கொண்டு அதை கிடைச்சிடணும் அதை மனசு நினைச்சுக்கிட்டே நீங்க அதுக்கு தான் தூபம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை நினைச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று ஒப்பு கொடுத்துடணும். Iniquity called covetousness. What is it? Where you completely lean on to a particular thing, set it before you, and you will crave for it, saying that no, I have to somehow receive it. இந்த பொருளாசையை விக்கிரக ஆராதனை என்று சொல்லி இருக்கிறது. And this covetousness referred as the idol worship. அதனால தான் ஆண்டவர் அவர்களை அடிச்சார். That's why God struck him. தேவனிடத்தில் அடி வாங்கினா தாங்க முடியுமா? If God is strucking us, can we be able to bear it? கொலோசியர் 3 அதிகாரத்துல சொல்லி இருக்கு பாருங்க. Colossians chapter 3.
அவர்ல 5 காரியங்களை அழிக்க சொல்றாரு. 5 things he wants to destroy. 5 காரியத்தை விட சொல்றாரு. 5 things he wants to take us up. 5 காரியத்தை தரித்துக் கொள்ள சொல்றாரு. 5 things he wants to grade us up. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் Colossians chapter 3 5 வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா verses 5 when we read 5 காரியத்தை நீங்க அழிச்சு போடணும்ங்கறார். 5 things you have to destroy, he says. 8 வசனத்துல பாத்தீங்கன்னா Verses 8 5 காரியங்களை நீங்கள் விட்டு விட வேண்டும் என்று சொல்றாரு. and 5 things you have to if you cast off, he says. 12 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா When we read verses 12 5 காரியங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். 5 things you have to grid up. அப்ப 5 காரியங்கள் அழித்து போடக்கூடியது என்னது? What is the 5 things which has to be destroyed? அந்த 3ஆம் அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க. Chapter 3 verses 5 விபச்சாரம், it is told that அசுத்தம், fornication, மோகம், uncleanness, துர்ச்சை, passion, evil desire, விக்கிரக ஆராதனையான பொருளாசை and covetousness, which is idolatry. இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. Therefore put to death your members which are in the earth. அப்ப பாருங்க, பூமியிலே உண்டு பண்ணுகிற அவயவங்கள். Therefore the thing which is put on our members, பொருளாசை என்னும் அக்கிரமம். it is told that covetousness, which is idolatry. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, Covetousness is referred as idol worship. எங்க சர்ச்சில நாங்க ஒண்ணும் சிலுவை வைக்க மாட்டோம், சொரூபம் வைக்க மாட்டோம், நீங்க சொல்லிக் கொள்றீங்க. You can tell that in our church we don't have cross, we don't have idols. சில விக்கிரகங்களை வச்சிருக்கீங்களே, but inside you have certain idols in you. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்துக் கொண்டுதானே இங்க ஆலயத்துக்கு வர்றாங்க. Keeping certain things in your heart, you come to church. சர்ச்சுக்கு வர்றது எதுக்காக வர்றாங்க? Why do we come to church? ஒரு குறிப்பிட்ட காரியம் இந்த இடத்துல வந்துட்டா நடந்துருமா? If certain things when we come to church will get fulfilled. போய் பாப்போமே, let me go and see. நடக்கலனா பரவாயில்லை, விட்டுருவோம். If it is not happening, வேற சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம். we'll go to another church. அப்ப நீ வரும்போதே ஒரு விக்கிரகத்தோட தான் உள்ள வர்றீங்க. Therefore you come here with some idol in you. எதன் மேல நீங்கள் அதிகமா ஆசை வச்சிருக்கீங்களோ அது விக்கிரகம். Whatever you desire completely, whatever you love, you, it is idol. எதை நீங்க அதிகமாக ரொம்ப அதிகமா விரும்புறீங்களோ அது விக்கிரகம். The most thing which you love is an idol for you. இயேசு அதனால தான் இந்த பூமியில தகப்பனையும் தாயையும் சகோதரன் பிள்ளைகள் எல்லாரை காட்டி நீ என்ன அதிகமா நேசிக்கணும்ங்கறார். Therefore Jesus told that more than your father, mother, your siblings, your children, more than them you have to love me, he said. யாரையும் நான் விக்கிரகமா வைக்க மாட்டேன் ஆண்டவரே. I will not keep anyone as idol, Lord. எந்த மனுஷரை நீங்க அதிகமா நேசிச்சாலும் அது விக்கிரகம் தான். Even if you love any man, it is considered as an idol worship. அதனால அடி விழும் சொல்லி இருக்குது. அதனால நான் அவர்களை அடித்தேன். It is told that God will struck you and I have struck, it is told. அப்படி சம்பவம் சொன்னால் இப்படி எல்லாம் அடி வாங்கி இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். என்னமோ ஆண்டவர் தயவா நம்மளை பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். If God had struck, we would not be able to bear, because God is gracefully preserved us. ரொம்ப அடி வாங்கி இருப்போம் நம்ம. We would have struck badly by him. இரக்கமாக கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். With mercy he is preserving us. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த விக்கிரகத்தை நீங்க தள்ளிருங்க. பொருளாசை என்கிற அக்கிரமம் வேண்டாம், அதை அழிச்சு போட்டுருங்க. Therefore covetousness called idolatry, this iniquity, reject it out. அது எப்படி அழிக்கிறது? How? அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆவியினால இந்த சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யுங்க? அழிச்சிருங்க. Romans 8:13, with the spirit of destroy all the works of this body, it is said you have to destroy it. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If you love according to the flesh you will die, but if you by the spirit you will get the deeds of the body. இது அழிக்கிறது எப்படி? How to destroy it? நல்ல ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். Surrender for the Holy Spirit. அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். Surrender for the anointing. தேவனே உம்முடைய வல்லமையை தாங்கன்னு கேட்கணும். Ask God, give me the power. தேவ வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும்போது, when God powers descends in you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்போது, when the Holy Spirit works in you, எதன் மேல மோகம் கொண்டிருக்கிறியோ, whatever you love more, எதன் மேல நீ இச்சை கொண்டிருக்கிறியோ, whatever you lust more, எதை நீ ஒரு விக்கிரகமாக எண்ணிக் கொண்டிருக்கிறாயோ, whatever you counting as an idol, அவைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய பூரணமான ஒரு வெறுப்பை உண்டாக்குவார். Holy Spirit will bring forth a great hatred on it. நீ விரும்பின காரியங்கள் உனக்கு முன்பாக வந்து இருந்தாலும் அதை செய்யக்கூடிய விருப்பம் இல்லாதவனாக, நீ உணர்வற்றவனாக போய் விடுவாய். The things whatever you desire, even if it comes before you, will not be able to do anything. You will completely hate it. You will not be having any understanding about it. உணர்வற்ற தன்மை எப்படி உண்டானது? How this nature comes in? பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்குள்ள தேவனுடைய பிள்ளையை கிரியை செய்யும்போது, child of God, when the Holy Spirit works in you, தேவ வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது, when you are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உன்னை இந்த அனுபவத்துக்குள்ள தருகிறார். Holy Spirit takes you into this experience. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க? How many of you are believing this? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those believing shout hallelujah. இந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. This experience shout hallelujah. ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இதுவின் நிமித்தமாக உபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, பொருளாசை எல்லாவற்றையும் உதறி தள்ளி போடு. Therefore because of Holy Spirit, fornication, uncleanness, passion, evil desire and covetousness, all it gets rejected from your life. இது ஆவியினால அழிச்சிருங்க.
With the Spirit, destroy it. அடுத்தது 8வது வசனத்துல என்ன கொலோசியர் 3:8 என்ன வாசிக்கிறீங்க? Colossians chapter 3 verses 8. And what is இதுல next? 5 காரியத்தை நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்றார். In 5 things he is telling that put off. அது 5 காரியங்களை விட்டு விட வேண்டும். Put off 5 things. என்ன? What is that? கோபம், Anger, மூர்க்கம், wrath, பொறாமை, malice, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், blasphemy, வம்பு வார்த்தை, filthy language. இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? What is this? விட்டுறணும். You have to put off. இதெல்லாம் விட்டுறணும். You have to put off. இதெல்லாம் பழைய மனுஷன். This is the old man. அவன் செய்கைகள், His works. பழைய மனுஷன் அது. This is the old man. அதெல்லாம் நீங்க இப்பவும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. You should not think it even now. அதை விட்டுறணும். You have to put off. விட்டுட்டேன். I have left it. எகிப்தை விட்டுட்டேன். I have left Egypt. பார்வோனின் வல்லமையிலிருந்து விட்டு வெளியே I have வந்துட்டேன். come out of the power of Pharaoh. பழைய மனுஷனை சிலுவையில அறைஞ்சிட்டேன். I have crucified the old man in cross. ஞானஸ்நானம் எடுக்கும் போதே சிலுவையில என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு மரித்தேங்கிறதா ஞானஸ்நானம் எடுக்கணும். During baptism you have to surrender everything in the cross, and that is the nature of completely dying for it. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்யணும்? In baptism எல்லாத்துக்கும் மரிச்சிட்டேன். I have died for everything. ஒரு ஆள் அதுதான் பெஞ்சமின் என்ன சொன்னார், ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒருத்தன் கையை தூக்கிட்டு இருந்தானாம். Benjamin pastor told when somebody was giving, கையை நேரா வைடா, கையை கூப்பிடுடான்னு சொன்னா. so he told that no, fold your hands, do not raise it up. He lifted his hands. ஏன்னு கேட்டா, Why? ஒருத்தனை அடிக்க வேண்டி இருக்குது. I have to kill one. அவனை அடிச்சிட்டு அடிக்க வேண்டி இருக்குது. அதனால இத கையை முக்கிட்டா நான் அடிக்க முடியாது. If I put my hands inside, I cannot do that. சரி போ, போய் அடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு திரும்ப அதுக்கு செத்த பிறகு நீ வா. Go back, and after the forgiveness of sin, after it is died, you come. சாவறதுக்கு முன்னாடி புதைச்சா கேஸ் ஆகி போயிடும். If before no, it is killed, before die, then பரலோகம் அங்கீகரிக்காது. heaven will not acknowledge. இவனும் புக் கொடுக்கறவனும் போக மாட்டான், எடுத்தவனும் போக மாட்டான். You who gives baptism and to whom it is given, they'll not be, both will taken up. அதனால உங்கள் சரீரத்தில் உள்ள பழைய மனுஷனை என்ன செஞ்சிடணும்? சிலுவையில் அறைஞ்சிடணும். Therefore crucify your old man cross. கோபம், Anger, மூர்க்கம், wrath, என்னலாம், பொறாமை, malice, வாயில வராத தேவையில்லாத பறக்கலாகாத விஷயம், கேட்க சகிக்காது, intolerable words which is spoken out. என்ன பேச்சு பேசுவாங்க People how they speak, பறக்கலாகாத தூஷணம், the words which cannot be even born in the mouth. இவைகள் எல்லாம் உங்கள் அவயங்கள்ல என்ன செய்யுங்க? இதெல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. Blasphemy, filthy language, put out from this. விட்டு நீங்கள் தரித்து கொள்ள வேண்டிய 5 காரியம் என்ன? And 5 things which you have to grid upon. அதை 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறார்? In verses 12. நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராயும் பிரியமாய் இருக்கிறதுனால, therefore as the elected of God, holy and beloved, உருக்கமான இரக்கம், tender mercy, put on tender mercies, kindness, மனத்தாழ்மை, humility, சாந்தம், meekness, நீடிய பொறுமை, long suffering. இத தரிச்சு கொள்ளுங்க. You have to put off. ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். Hallelujah. இத தரிச்சு கொள்ளணும். You have to put on. விக்கிரகங்களை வச்சு கொண்டு நீங்க நடக்க கூடாது. You should not walk keeping the idols. தேவனால அடி வாங்கிர கூடாது. You should not be struck by God. அதனால தான் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு. therefore God spoke to Abraham. 25 வருஷம் காத்திருந்த ஒரு பையனை பெற்றுக்கொண்டார். He waited for 20 years and begot a son. பையன் மேல எவ்வளவு உயிரா இருப்பார். so much love would have had in the son. வயசான காலத்துல கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் இல்லையா? is he not a treasure given in the old age? மகன் மேல எவ்வளவு பாசம். the love over his son. ஆதியாகமம் 22 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எதுல சொல்றது? அதுல Genesis 22 we read. என்ன வாசிக்கிறதுல? what we read there? நேசகுமாரன், your beloved son, ஏகசுதன், your only son. அவனை கொண்டு போய் எனக்கு நீ மோரியா மலையில போய் பலிபீடத்துல கொண்டு நீ go and offer him as a sacrifice in the Mount Moriah. அவ்வளவு பாசமும் பிள்ளை மேல வச்சிருந்தான். so much of love he would have kept on his son. சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே தானே immediately the word which was given, அப்பமே இருட்டோடே எழும்பி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சான். immediately even with dark he started. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. let's read this verse. ஆண்டவர் எவ்வளவு அழகா அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. God beautifully teaching this. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? what is teaching? அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், அவனை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியா ஒப்புக்கொடு. God told him, your beloved son, your only son, go and offer as a sacrifice in Mount Moriah where it is shown to you. ஆபிரகாம் என்ன செய்தான்? உடனே என்ன செஞ்சான்? அது என்ன ஆண்டவரே, இப்படி போய் எப்படி ஒப்பு கொடுக்க முடியுமா? how Lord, how can I surrender? நான் ஜெபம் பண்ணி வாங்கின பிள்ளை. he is the child which I prayed and got. 25 வருஷமாக காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை. a child I tarried for 25 years and received. ஏற்கனவே ஒரு பிள்ளை அவசரப்பட்டு அவனை நீ பெற்றெடுத்து அவனை நீங்க அனுப்பி விட சொல்லிட்டீங்க. oh hastily I begotten a child and you told him to send out. I've sent him out. வாக்குத்தத்தம் இந்த ஈசாக்குல தான் நிறைவேறணும் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் மாத்துறீங்க? you told that promise will be fulfilled through Isaac. you told that, why are you changing it now?
now. இந்த ஆண்டவருக்கு இதேதான் வேலை. And the God does same thing. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவோம்? If what we say, ஆண்டவருக்கு இதேதான் வேலை. this is the work of இன்னைக்கு God. இவங்கிட்ட தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லுவாரு. He is told that the promise will be fulfilled in him. கடைசியில அதை நம்பி வாங்கிட்டு And I believed in that finally. திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல அவங்கிட்ட கொண்டு கொடுத்துரு. When God is asking me to offer him a sacrifice. நம்மனா பெரிய கவர்மெண்ட் லாயர் மாதிரி வாதாடுவோம் ஆண்டவர். If we would have been there, we would have advocated like government lawyer. சொன்னாரு. He told. அவர் என்ன எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் More than the blessing what I've got. ஆசீர்வதிக்கிற தேவனை நான் நம்புகிறேன். I believe in the God who blesses me. எனக்கு ஆசீர்வாத கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். God has given me this blessing. இந்த ஆசீர்வாதத்தை அல்ல. And it's not this blessing. ஆசீர்வதிக்கிற தேவனை நான் நம்பி இருக்கிறேன். I believe in the God who blessed this blessing. ஆகையால பூமியில யாதொன்றை விக்கிரகமா வைத்து விக்கிரக ஆராதனைக்காரனாக நான் வாழ மாட்டேன். Therefore I will not keep anything in the world as idol, and I will not be doing any idol worship. தேவனை விட நான் அதிகமா இந்த உலகத்தில் ஒன்றை நான் நேசிக்க மாட்டேன். More than God I will not love anything in this world. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவனை விட வேற ஒன்றிலே நான் அதிகமா என்ற நாட்டத்தை கொண்டு போக மாட்டேன். More than God nothing else I love, I will lean on to it. இயேசுவை நேசிக்கிறேன். I love Jesus. அதனால நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம். இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன், அக்கரையில் நான் இன்று அவரை ஏற்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் இன்று அவரை ஏற்று. இயேசுவை அதிகமா ஆண்டவர் அதிகமா நேசிப்போம். Therefore we have to love the Lord more. பூமிக்குரியவைகள் அதிகமாக நம்முடைய பாசத்தை நம்பிக்கை வைத்து அந்த ஆராதனை செய்து அடி வாங்க வேண்டாம். The who loves God with all perfect worship, and he will not get struck by God. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரெண்டு குடும்பத்துல வந்து பிள்ளைகள் பண்ண பிரச்சனைகள். Before 2 days we had problem between two families. அந்த தாய் வந்து அந்த மகனத்துல ஓன கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. The child hugged her child, and the mother hugged her child. உயிரே நீதான். You are my life. நான் மனசுல நினைச்சிட்டேன், உயிரே நீதான் சொல்லி பாசம் வச்சதுனால தான் போச்சு. Because you kept your affection, love, saying that no, it's your life, it's lost. அது பாட்டுல அது தைரியமா நிக்குது. She was standing with courage, அது சிரிச்சிட்டு பேசிட்டு நிக்குது. and she was smiling, அது அழுது உருளுது, புள்ள கால்ல விழுது பெற்றோர். Mother is just falling on her child's feet. பாஸ்டர் பாசத்தை முழுசுமா வச்சிட்டேன். Pastor, I loved her so much. இறையே வச்சிட்டேன். I kept all my life on her. முழுசுமா நம்பிட்டேன். Completely I trusted. எல்லாத்துக்கும் இவளதான் கூப்பிடுவேன். In everything I believed. எல்லாம் போச்சே மண்ணலி போட்டுட்டாங்க. And everything is lost now. வேண்டாம். No. தேவன் மேல தேவனை நேசிங்க. Love God. தேவனுடைய வார்த்தையின் மேல நேசிங்க. Love God's word. பிள்ளைகள் மேல அன்பா தான் இருக்கணும், இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல. I don't say that no, do not love your children. தேவனை அதை காட்டிலும் அதிகமா நேசிங்க. More than your children you have to love the Lord. அப்படியால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் உண்டு. Then you'll have great peace in your life. நம்முடைய வாழ்க்கையில தேவனால் உண்டான அடிக்கு நாம் தப்பிப்போம். We can escape from the striking of the Lord in our life. இன்னொரு மூன்றாவது ஒரு காரியம் சொல்றேன். Third thing I'll say. ஒரு அக்கிரமம். Iniquity. முதலாவது சொன்ன சோதோமின் அக்கிரமம். First I told the iniquities of Sodom. பெருமை, நிர்விசாலம், கர்வம் இதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம். Pride, fullness of food. அக்கிரமம் நம்ம விட்டு எடுத்து போட்டுருவோம். Idleness, all this take it out from you. அக்கிரமங்களுக்கு நம்ம மீட்டு அவருக்குரிய சொந்த ஜனங்களா நாம் வாழ வேண்டும். We have to become his own people, redeemed from all these iniquities. நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். He has told that I have redeemed you, you are mine. அவருக்கு சொந்தமானவர்களுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் உரிமையா கொடுக்கிறார். For his own people he gives all his promises to them. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றாங்க. Those who are his own will receive his blessings. அதனால அந்த அக்கிரமங்களை தள்ளிடுவோம். Therefore let's reject all the iniquities. பொருளாசைங்கிற அக்கிரமத்தை தள்ளிடுவோம். Or reject all these iniquities. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Third thing I'll tell and close. சங்கீத 10ஆம் சங்கீத 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, Psalms 10 verses 7. அதுல நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அதுல தாவீது சொல்லும் பொழுது David says here, பொய்யை ஒரு அக்கிரமமாக சொல்லுகிறார். it is told the iniquity. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. His mouth is full of cursing and deceit and oppressions. Under his tongue is trouble and iniquity. அந்த வாயின் கீழ் என்ன இருக்குது? What is under his tongue? தீவினையும், அந்த நாவின் கீழ் தீவினை, பொய் இருக்குது. Under his tongue is trouble. It is lying. இந்த பொய் என்று சொல்வது ஒரு அக்கிரமம். And this lie is considered as an iniquity. இந்த பொய்யர் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. And if you have lied, we cannot follow God. இந்த அக்கிரமங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You have to destroy this iniquity. இந்த இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால்
இந்த உலகத்துல நீங்கள் ஒரு குருடர்கள் தான். If you do not know, then you are blind in this world. எழுத்தின்படி நீங்கள் கண்கள் உடையவர்களா இருக்கலாம். You may be literally known as you can see. ஆனால் இந்த காரியங்கள் இந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண் குருடாக்கப்பட்ட குருடர்கள் தான். If this nature is in you, then your mind is completely blind. இதை பற்றி ஏசாயா 59 அதிகாரத்திலே சொல்லி இருக்குது. And with this Isaiah 59 talks about this. நாங்கள் இப்பொழுது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசி. Isaiah prophet says that we know all these iniquities. ஏசாயா 59 அதிகாரம் Isaiah chapter 59 18 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது verses 18 when we read, மீறுதல்களை உமக்கு முன்பாக மிகுதியா இருக்கிறது, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியா இருக்கிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். It is told that no, according to their deeds, according to this, all these sins are with us, all these iniquities are with us. இது அக்கிரமங்கள், This is the iniquities, மீறுதல்கள், iniquity, பாவங்கள், sins. இந்த அக்கிரமம் என்ன? What is this? அடுத்த வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. Next verse it says, விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, it is told that நாவில இருக்கிறது என்னது? தீவினை இருக்குது இல்லையா? it is the trouble in the tongue, பொய் பேசி talking lie, எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், we backslided from the God, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் சொல்றார். இதெல்லாம் it is told that we spoke all the lies and all this we begot us. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கு. இரண்டாம் வசனம். It is told that in this iniquity is brought forth as a wall between you and God, separating you. இந்த ஜனங்கள் இது அறியாத வரைக்கும் குருடரா இருக்கிறாங்க. And people, until they do not know, they are like blind. 10 வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. Verses 10 it talks, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். we grow up a wall like a blind, as we grow up if we have no eyes. குருடர்களா இருந்தா நீ எங்க போறது ஆண்டவருக்கு பின்னாடி? If we are blind, how can we அப்படியே follow தடவி God? கொண்டே நடக்க வேண்டியதா? We have to just grow up and walk. சமாதானத்துக்குரிய வழியே தெரியாது உனக்கு. We will not know the path of peace. 8 வசனத்துல சொல்லி இருக்கு, சமாதானத்தின் வழியை அறியார்கள். It is told that the way of peace they have not known. சமாதானத்தின் காரியம் அவங்களுக்குள்ள இருக்காது. Verses say they will not be having anything of peace, அவங்களுக்குள்ள இந்த அக்கிரம கிரியைகள் காணப்படுகிறது. because there's works of iniquities in them. பொய் பேசுறாங்க, They lie, பொய்யினால் இவர்கள் நிரம்பி they இருக்கிறாங்க. are filled with lie. அதனால்தான் நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், The Gospel of Matthew, when ஒரு Jesus says, குருடனை பார்த்து சொல்லுகிறார், looked as a blind, அந்த குருடன் வழி தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். and the blind there is not able to know the way, வாழ்க்கையில முன்னேற முடியல, and not able to move forward in life. முன்னேறதுக்கு வழி தெரியல. There's no way in his life. வாசிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 20 அதிகாரம் 30 இருந்து 34 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா, Matthew chapter 20 from verses 30 to 34. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த 2 குருடரும் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். And behold, 2 blind men sitting by the road, when they heard that Jesus was passing by, cried out saying, have mercy on us, O Lord, son of David. வழி இருக்குது, There's a way, ஆனா அவங்க என்ன செய்றாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. they are still sitting. வழி அருகே என்ன செய்றாங்க? வழி இருக்குல, போ. They were sitting by the road. There's a நடந்து road, போ. walk and move. வழி இல்ல இப்போ. There are no, வழி இருக்குது, there's a road, ஆனா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. but they're still sitting. எனக்கு தெரியல. They are blind வழி because இயேசுதான். but Jesus is the வழி way. இயேசுதான். Jesus is the way. வாழ்க்கையில முன்னேற பல வழி இருக்குது. There are many ways to move forward, grow in life. சமாதானத்துக்குரிய பல வழிகள் இருக்குது. There are many life for peace. சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்குது. There are many ways to take the sanctification. பரிசுத்தமாக்கப்படக்கூடியதான வழிகள் இருக்குது. There are way for take the holy நீ figure. ஒப்புரவாகும்படியான வழி இருக்குது. There is a way for reconciliation. ஆனா நீ அதை செய்யாம குருடனை போல தடவிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிற. But you're not doing it. You're sitting like a blind, not able to ஊழியம் do. செய்வதற்குரிய வழி இருக்குது. There's a way to do ministry. நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். I was thinking. நான் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். I was thinking. நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். I'm planning to do. இப்படியே நீ உட்கார்ந்துட்டே இரு. You're saying and just sitting. ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? Why are you sitting? உட்கார்ந்துகிட்டு இருக்க காரணம் நீ குருடன். Because you are blind. உனக்கு தெரியாது அது. You do not know. ஆனா இயேசு என்ன செய்யறார்? அவர் சமாதானத்துக்குரியதையும் சுகத்துக்குரியதுக்கு எல்லாத்துக்கும் வழி இருக்குது. There's a way for peace and there's a way for health and healing. அவர்கள் பார்வை இல்லை. Because they are blind. அவனுக்கு என்ன இல்ல? What? அதனால தான் உட்கார்ந்துகிட்டு That's why இருக்கான். he's sitting. நாங்கள் பார்வையற்றவர்களா இருக்கிறோமே. We are all blind. பொய்யை பேசிட்டு இருக்கிறோமே. We are lying. நாங்கள் விரோதம் பண்ணிக்கொண்டு நடக்கிறோமே. There's அந்த enmity. அக்கிரமங்கள் எல்லாம் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சது போல, 59ல வாசிச்சது போல, Isaiah 59 we read. இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறது. All this is there in us. இயேசு உடனே என்ன செய்தார்? What Jesus told. அவனை பார்த்து
தொட்டு அவனை சுகமாக்கினார். Jesus touched him and healed him. இயேசுவே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டார். Jesus commanded him to be his eyes to be on. இவர்கள் கேட்ட உடனே இயேசு அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார். Jesus touched him and immediately they were able to see. அடுத்து 34 பார்வையடைந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க? What is that next? அவருக்கு பின் சென்றார்கள். They walked behind. ஹalleluya. Hallelujah. இயேசுவுக்கு பின்னாடி போகணுமா? If you have to walk behind Jesus, இயேசுவை நீங்கள் உண்மையா பின்பற்றணுமா? if you have to truly follow அவர் Jesus, காட்டின வழியில நீங்கள் நடக்க வேண்டுமா? if you have to walk in the path what he has shown, பார்வை அடைஞ்சிருக்க வேண்டும். we have to be eyes அவர் காட்டின வழியை நடக்க வேண்டுமானால், if you have to walk in the way he has shown, குருடனாக இருந்தால் நீ அவரை பின்பற்ற முடியாது. if you are blind you cannot follow him. இதுதான் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52 வசனத்திலேயே வாசிக்கிறோம். Mark chapter 10 verses 52 we also read there. அதிலே சொல்லி இருக்குது, அவன் பார்வையடைந்த பின்பு இயேசுவுக்கு பின் சென்றான். He is told that no, he followed when he was able to see அவன் Jesus. பார்வையடைந்தான். Immediately he was able to see வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். and immediately he followed Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை நீ உண்மையாக பின்பற்ற வேண்டுமானால், In Christianity if you have to follow Jesus truly, உண்மையாக இயேசுவை பின்பற்றி அவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டுமானால், if you have to follow truly and do ministry for him, நீ குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. you cannot live a blind life then. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு ஒரு வழியும் பிறக்காது. Whatever life I live, Jesus will take care. Nothing will happen. எல்லா இடமும் பாதைகள் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். All the doors will be closed. சத்தியத்தை கைக்கொண்டு ஜீவிங்க. Oh, keep the righteousness. இயேசுதான் வழி. Jesus is the way. இயேசுதான் சத்தியம். Jesus is the truth. இதுல நீ அந்த கைக்கொண்டு நடங்க. Keep this and walk. இதோ சத்தியத்தை கைக்கொண்டு நீதி உள்ள ஜாதி வருது. Behold the righteous nation is coming. வாசல்களே கதவுகளை திறவுங்க. Oh, gates be opened. இல்லாட்ட ஆண்டவரே உம்மை கூப்பிடுறோமே ஆண்டவரே. Lord, we are calling you. நீர் ஏன் எங்களுக்கு பரி உத்தரவு கொடுக்கிறது இல்ல? Why you do not heed to us? ரட்சியா உம்முடைய கரத்தை நீ நீட்டுகிறது இல்ல? Why do not you stretch forth your hand to ஆண்டவர் receive? சொல்றாரு, God will say, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல. My hands are not shortened that I cannot save கேட்க you. கூடாதபடிக்கு செவி மந்தமாகவும் இல்ல. It's not my ears are deaf so I உங்கள் cannot hear you. அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினையா இருக்குது. These iniquities are there as a wall before you and God. 59 ஏசாயா 59 12 13ல நீங்க வாசிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 9 காரியங்களை சொல்றாரு. Isaiah 59 verses மீறுதல் ஒண்ணு. it is told that இரண்டாவது எங்களுக்குள்ள பாவங்கள், transgressions, மூன்றாவது அக்கிரமங்கள், sins, நாலாவது அதாவது துரோகம். it is told that துரோக பேச்சு பேசுறோம், துரோகம் பண்ணுகிறோம், they're speaking of perversions and revolt, பொய் பேசுறோம், they lie, தேவனை விட்டு பின்வாங்குறோம். okay, sitting back from God, அவருக்கு பின்னாடி போக முடியலையே, we are not able to walk அவரை behind him, பின்பற்ற முடியல, we are not able to follow, பின்வாங்கி போகிறோம். we just backslide, ஏழாவது கொடுமை செய்கிறோம், that we do bad things, கலகம் பண்றோம், we trouble, எட்டாவது ஒன்பதாவது கள்ள வார்த்தைகள், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேசுறது, heart of words of falsehood, இதெல்லாம் எங்களுக்குள்ள காணப்படுது. all this is seen into us. 10வது 8வது வசனத்துல சொல்லிருக்கு, சமாதான வழியும் அறியல. In verses 8 we say that there is no way of peace we know, சமாதானத்துக்காக நாங்க போகவும் மாட்டேங்கிறோம். that we are not able to move forward in the peace of no. இந்த சுபாவம் அல்ல அந்த குருடருக்குள்ள இருக்கிற சுபாவம். All this natures was there with this blind. அதுல அக்கிரமக்காரர்களுக்குள்ள இருக்கிற காரியம். This is the thing which is the man which is இந்த with the man of காலங்களில் iniquities. நீங்கள் இந்த காரியங்கள் தன்மைகள் எல்லாம் இந்த வெளியே வரணும். நீங்க In this morning you have to come out of all this nature. சகல அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டு He redeem you from all these iniquities. 2ஆம் அதிகாரம் 11வது 14வது வசனத்தை வாசித்தது போல, As like Titus 2:14 we read, உங்களை சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு God redeem you from all the iniquities. உங்களை அவருக்கு சொந்தமான ஜனங்களா கர்த்தர் ஏற்படுத்துகிறார். God has formed you as a own special people for him. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரால் மீட்கப்படுவார். Those who are his own people are redeemed by him. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய வருகையில் His எடுத்துக்கொள்ளப்படுவார். own people will be taken up in his coming. அவருக்கு சொந்தமானவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு. His own people have partakers in his resurrection. ஆண்டவரே உமக்கு சொந்தமானவனா நான் மாறுவதற்கு, Lord, to change as your own, இந்த காலையில் இருக்க அந்த சோதோமின் காலப்பட்ட அக்கிரமம் உங்களை விட்டு நீங்க போகட்டும். the iniquities of Sodom should be taken out from you. பொருளாசை என்கிற அக்கிரமம் உங்களை விட்டு நீங்க போகட்டும். Iniquity called covetousness has to be taken out from you. இருக்கிறதால தீவினை என்கிற அந்த அக்கிரமம் உங்களை விட்டு வெளியே The போகட்டும். trouble under the tongue called lie has to be taken out. அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் கேட்க கூடாது. In a particular day God should not ask. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, Matthew Gospel 7 we read, அக்கிரம செய்யக்காரரே, the workers of iniquity, சுய சித்தம் செய்து கொண்டு நீ நடக்க கூடாது. you should not do as for your உம்முடைய own will. நாமத்தின் நிமித்தம் பிசாசுகளை துரத்தினோம், Casted out demons. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டோம், We called, O Lord, O அற்புத Lord. அடையாளங்களை செய்தோம். Lord, we did wonders and என்ன miracles. செஞ்ச நீ? உன் சுய சித்தம் செஞ்ச. You did your own will. உனக்கு விரும்பின ஒரு ஊழியத்தை செய்த. You did a ministry which you desired to do for. விரும்பின ஊழியத்தை நீ செய்யல. You did not do the ministry நீ which I ஏதோ gave. ஒன்னு செஞ்சிட்டு இதுவும் ஊழியம் தானே நீ சொல்லிக்கிட்டு இருந்த. You did whatever you wanted and you called ஐயா it a நான் ministry. உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்த அந்த
ஊழியத்தை நீ செய்யாம Therefore I gave you ministry, not giving that. உனக்குன்னு விரும்பினா நீ ஒரு ஊழியத்தை செய்தியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார் அக்கிரமம் செய்யக்காரன். You did your own ministry which you desired. God will look at you and say that workers of iniquity. நான் விரும்பினது வேண்டாம் ஆண்டவரே. Lord, not what I desire. நான் விரும்பினது செய்யறது பிசாசுகளை துரத்தலாம். நான் I can desire and I can heal the disease. ஜெபமும் பண்ணலாம். I can also pray. தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Also I can prophesy. அப்போஸ்தலரோடு ஐக்கியப்பட்டு have fellowship with the apostles. இசைவனை கட்டப்பட்டு as built it together. தேவனோடு தேவனுடைய சத்தியத்தோடு உபதேசத்தோடு அந்நியோனத்தோடு ஐக்கியமா இருந்து நீ கர்த்தருடைய வேலையை செய்தாயா? Having fellowship with God's truth, doctrine and all this did you do the ministry? இப்படி நடக்கும்போது கர்த்தர் உன்னை அறியேன்னு சொல்ல முடியாது. And if you do so, God will tell that I do not know. நீ அவரோடு கூட இருக்கிறாய். Because you are with him. அவரோடு கூட இருக்கிறாய். Because you are with him. அவர் சொல்றத தான் நீ செய்யற. You are doing whatever he says. அவர் அனுப்புற இடத்துக்கு நீ போற. You are sending where he sends. அதனால கர்த்தர் உன்னை கனம் பண்றார். Therefore God honors you. நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். I know who are mine. என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know my sheep, he says. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. They hear my voice. அது மாத்திரமல்ல அவைகள் எனக்கு பின்பாக வருகிறது. Therefore they follow me. அவைகள் எனக்கு பின்பாக வருகிறது. They follow me. வேற எங்கேயும் போகாது. It does not go anywhere. லேசர் போன பாதையிலே கடந்து போவாங்க. They go in the path of Jesus. இயேசுவுக்கு பின்பாகவே நான் கடந்து போகிறேன். I'll follow the path of Jesus. ஆகையால் இந்த காலை வேளையில் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Therefore in this morning let the eyes be opened. ஆண்டவருடைய அறிவுக்குரிய இடத்துல நாம் இருப்போம். Let's be come into the place where God knows us. தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நாம் Let's come into the place where God knows us and chosen us. ஆண்டவரே என்னை சகல அக்கிரமங்களிலிருந்து என்னை மீட்டு எடுத்தவர் ஆண்டவர். Lord, redeem us from all this lawlessness. எல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுங்க. Lord, take out all these iniquities. நான் உம்மால் மீட்கப்பட்டவன். Lord, I am redeemed by you. உமக்கு சொந்தமானவன். Now I belong to you. அப்படிங்கறவங்க எல்லாம் கண்களை மூடி. Let's close our eyes. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து. Let's look unto heavenly God. ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம். Lord, I belong to you. நான் மீட்கப்பட்டவன். Lord, I am redeemed. கர்த்தாவே நீர் என்னை மீட்டெடுத்திருக்கிறீர். Lord, you have redeemed me. உமக்கு சொந்தமாக என்னை நீர் தேர்ந்தெடுத்தீர். Lord, you have chosen as your own. வேண்டாம் சோதோமின் அக்கிரமங்கள் வேண்டாம். No, not required the iniquity of Sodom. எனக்கு வேண்டாம். Lord, I don't want. மேட்டுமையான பார்வை எனக்கு The வேண்டாம். look of proud look I don't want. அந்தி கிறிஸ்துவின் ஆவி எனக்கு வேண்டாம். I don't want the spirit of antichrist. வாசம் இல்லாத தன்மை எனக்கு வேண்டாம். I don't want the nature of not being fasted. ஆண்டவரே நான் உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். Lord, I desire to live for you. நிர்விசாரம் எனக்கு வேண்டாம். Idleness no Lord, I don't want. சாங்கபோகம் எனக்கு வேண்டாம். No negligence I don't want. எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுங்க. All this needy and poor. எல்லாம் உம்மை விட்டு தூரமாக என்னை கொண்டு போகிறது அல்லவா? Lord, take out all this takes me out away from you. ஒரு ஆசை வேண்டாம். Covetousness Lord, I don't want. உம்மை பார்க்கிறேன் நான் அதிகமாக எந்த காரியங்களில் நான் உம்மை விட அதிகமாக நேசிக்க வேண்டாம். Lord, more than you nothing I should love. நான் உம்மை அதிகமா நேசிக்கிறேன். Lord, I should love you more. உமக்கு நான் அதிகமா பிரியமா இருக்கிறேன். Lord, I should be pleasing to you more. நான் அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender you. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? How many of you are surrendering? அக்கிரமங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவரே. All this iniquity stands before you, Lord. சங்கீதக்காரன் 90 சங்கீதத்துல தாவீது சொல்றார். In Psalms David says, அக்கிரமங்களை உமக்கு முன்பாக all this iniquities before you. அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்து. All the hidden secret sins you keep me before my light of my face. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறது கல்வாரியின் இரத்தம். The blood of Calvary takes out all the iniquities. கல்வாரியிலே உனக்காக செய்த தியாகம். The dedication, the sacrifice which Jesus has done. அக்கிரமங்கள் எல்லாம் முழுதுமா நீக்கி விடுகிறது. Child of God takes away all your iniquities. நான் ஒரு பொய்யன் ஆண்டவரே. Lord, I am a liar. இயேசுவே நான் கபடு நிறைந்தவன் ஆண்டவரே. Jesus, I am filled with deceit. இயேசுவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க இன்றைக்கு. Look unto the Lord and அப்படியே call. தேவ சமூகத்தில் எழும்பி நிப்போம். Stand up in God's presence. துரோகம் பண்ணுகிறவன் ஆண்டவரே. Lord, I traited. பொய் பேசுகிறான். Lord, I lied. மீறி நடக்கிறவன் ஆண்டவரே. Lord, I நான் ஒரு transgressed. பாவி ஆண்டவரே. Lord, I am a sinner. ஆண்டவரே உம்மை விட்டு நான் பின்வாங்குகிறவன் ஆண்டவரே. Lord, I backslided from you. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me. நான் ஒரு கலகக்காரங்களா இருக்கிறான். Lord, I am a rebellious man. சமாதானம் பண்ணாதவனா காணப்படுகிறான். Lord, I don't make peace. ஆண்டவரே ஆண்டவரே பலவிதமான கள்ள வார்த்தைகளால் மற்றவர்களை குற்றம் பிடிக்க முடியாத வார்த்தைகளை நான் பேசுகிறேன். Lord, I cannot try to accuse people with their false words. சுபாவம் எனக்குள்ள இருக்க வேண்டாம். Lord, this nature should not be in. என்னுடைய இந்த பழக்கெல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும். Lord, all this be taken out in this morning. உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளாததுக்கு இதுதான் தடையோ? Oh, maybe we are not getting answer from you. இதுதான் உம்முடைய முகத்தை மறைக்கிறதோ? This is the hindrance. Maybe தேவனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுங்க. Ask God for mercy. குருடரை போல பிடித்து தடவுகிறோம். As like blind we walk. குருடரை போல இருக்கிறவங்க. Those who are like blind. அந்த குருடர்கள் எப்படி இரண்டு குருடர்கள் கூப்பிட்டார்கள்? The two blinds called. இப்பொழுது சீயோனில் அந்த குருடர்கள் இருக்கிறார்கள், எருசலேமில் அந்த குருடர்கள் இருக்கிறார்கள். There's blind in Zion and there also in Jerusalem. இரண்டு குருடர்கள் என்று சொல்லி இருக்கிறது. That's why it is told that two blinds. சீயோனின் தன்மை இழந்திருக்கிற குருடர்கள். Blinds have lost the nature of Zion. எருசலேமின் வாழ்க்கை இழந்த குருடர்கள். The blinds those who have lost the life of ஆசீர்வாதத்தை இழந்த அதை பற்றி அறிவில்லாத குருடர்கள். Blinds that do not know the blessings and knowledge of எருசலேமின் சமாதானத்தின் வாழ்க்கை இழந்த குருடர்களாக வாழ்கிறார்கள். Lost
the peace of Jerusalem in their life. இந்த ரெண்டு குருடர்களும் கூப்பிடுகிறாங்க. This both the blinds are calling. இன்னைக்கு ரெண்டு குருடர்கள் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறீங்க. In the midst we have two type of blinds. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. They call Jesus. தாவீதின் குமாரனேன்னு Call கூப்பிடுங்க. son of David. நாங்க இந்த வழியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are standing on the இந்த road. வழியில நாங்கள் முன்னேற முடியாம இருக்கிறோம் Lord, we ஆண்டவரே. are not able to move forward. பல வருஷமா இந்த சபைக்கு நான் வந்துகிட்டு தான் இருக்கிறேன். Many years, Lord, I am coming to the church. ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. But there's no growth in my life. சபைக்கு வந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. I come to church but no ஒரு blessings. வழியும் பிறக்காம இருக்குது. There's no way opened. ஒரு நன்மை எனக்கு கிடைக்காம இருக்குது. Not able to receive any ஒரு goodness. முன்னேற்றமும் எனக்கு கிடைக்கல. No growth in my life. ஏன் உனக்கு கிடைக்கலன்னு இன்னைக்கு அறிஞ்சிக்கிட்டீங்களா? Did you know why it is not happening? ஓ நீ குருடன் போல தடவுகிற. Oh, you're roving like எப்படியாவது blind. கிடைச்சிராதா? Somehow will I not get. தடவியாவது கிடைச்சிராதா? Somehow will I not get. ஏதாவது நன்மை கிடைச்சிராதா? Somehow will I not get. தடவி பார்க்கிற காலம் எல்லாம். Somehow I'm trying to get. ஆனா பெற்றுக்கொள்ள முடியலையே. But not able to receive. பெற்றுக்கொள்ள முடியலையே. Not able to receive. தேவனே என் அந்தரங்க பாவங்கள் All my secret sins. என் மீறுதல் ஆண்டவரே. All my transgressions. அக்கிரமங்கள் ஆண்டவரே. All my iniquities. என் பொய் உதடுகள் ஆண்டவரே. My lies tongues. இயேசுவே என்னை மன்னிங்க. Jesus, forgive me. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குங்க. Son of David. இன்றைக்கு கூப்பிடுங்க. Today call. முன்னேறலாம். You can move forward. இயேசுவுக்கு பின்னாக போகலாம். Jesus, you can follow Jesus. வாழ்க்கை செழிப்பாகும். Your life will be enriched. வாழ்க்கையில இனி இருள் மாறி போயிடும். Your life will be enlightened. குருட்டு தன்மை மாறி போயிடும். The blinding nature will be உட்கார்ந்துட்டு changed. இருக்கிற அனுபவங்களை விட்டு விலகி The போயிடும். experience of sitting will be changed. ஓடிக்கிட்டே இருக்க You ஆரம்பிச்சிருவேன். will start to run. நடந்து கொண்டே இருக்க You will start to ஆரம்பிச்சிருவேன். walk. டைமே இருக்காது. You will not be having time. ஊழியமே இல்லன்னு சில குருடரால் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. People like blind sitting that I'm not able என்ன to. பண்றது? ஒரு ஊழியம் கிடைக்கல எங்களுக்கு. There's no ministry. What to எங்களுக்கு do? ஒரு ஊழியம் இல்லாம இருக்கிறேன். There's no. I'm not. ஏன் நீ அப்படி இருக்கிற? Why are you so? குருடனா இருக்கிறதுனால. Because you are blind. இயேசு நோக்கி கூப்பிடு. Call unto Jesus. பாவங்களை அறிக்கையிடு. Confess your sins. சத்தமோடு கூப்பிடு. Look unto the Lord. போராட்டங்கள் வரதா You செய்யும். will have sufferings. தடுத்தார்கள். They hindered. தடுத்தார்கள். They hindered. ஆனால் அவன் சத்தமிட்டு கூப்பிடான். They shouted. என்னுடைய ஒரே வாஞ்சை. Only desire. நான் இனி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. I should not be sitting here. என் நிலைமை மாற வேண்டும். My situation has been என் changed. வாழ்க்கை மாற வேண்டும். My life has to be changed. என்னுடைய இடம் மாற வேண்டும். My situation has been ஓ changed. என் வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டும். There should be growth in my life. உங்க கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. Clap your hands and give praising to God. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. Call unto the Lord. கர்த்தர் இந்த கால வேளையில உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர போறார். In this morning, God is going to bless நீ you. ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து போகலாம். With this blessing, you are going to return. அவருடைய பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். Lord is going to enlighten your face. அவருடைய ஆசீர்வதிக்கிற கர்த்தர். And the Lord who blesses you. கூப்பிடுவார். Call. இதோ இருக்கிறேன் என்று பதில் And I தருகிறார். will answer, I'm here. என் கர ஒண்ணு என் செவி ஒண்ணு மந்தமாகல. My ears are not deaf. கை ஒண்ணு குறுகி போகல. My hands are not shortened. நான் என்ன கரத்தை உனக்காக நீட்டி I இருக்கிறேன். have stretched forth my hand for you. என் செவி உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படி என் செவிகள் திறந்திருக்கு. My ears are open to answer your prayers. காலையில் அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்த்து விடு. Oh, in this morning, reject the iniquities. சகல அக்கிரமத்திலிருந்து நீ மீட்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. Of you have to be redeemed from all the கர்த்தர் கால iniquities. வேளையில உன்னை மீட்கிறார். God is redeeming you. அவருக்கு சொந்தமானவராய் He மாற்றுகிறார். is changing you as his own. ஆசீர்வாதத்துக்கு உன்னை தகுதிப்படுத்துகிறார். He is making you worthy to the blessings. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and praise and worship God. திரியேக தேவனை துதித்திடுவோ தினம் அவர் நாமத்தை உயர்த்திடுவோ திரியேக தேவனை துதித்திடுவோ தினம் அவர் நாமத்தை உயர்த்திடுவோ நீடித்த நாட்களாய் நிலைத்தம்மையே நீடித்த நாட்கள் நிலைத்தம்மையே நித்தமோ நடத்துவா நித்தமோ நடத்துவா
மாறிடாமல் இயேசுவே, மாறிடாமல் இயேசுவே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மீட்பரும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடாமல் இயேசுவே, மாறிடாமல் இயேசுவே, மாறிடாமல் இயேசுவே, மாறிடாமல் இயேசுவே, மாறிடாமல் இயேசுவே. அவர் உன்னுடைய மீட்பர், அவர் உன்னுடைய மீட்பர். எல்லாவற்றிலிருந்து அவர் உன்னை மீட்டிருக்கிறார். யாதொரு பாவமோ சாபமோ அக்கிரமங்களோ தேவனிடத்திலிருந்து வருகிற பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வர்ற நன்மைகள் உனக்கு கிடைக்க கூடாதபடிக்கு தடை செய்யக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கல்வாரிக்கு போனார். அதற்காகவே ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். நீ கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. மீட்பதற்காக உனக்கு அச்சாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீ கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். கூட்டத்தை கர்த்தர் நடத்தினபடியினால், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்து கொண்டிருந்தபடியினால் நாம் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரணால் ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணுங்க. துதிக்கான மகிமை ஆண்டவருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா தேவனுக்கு சோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அதிகமான சீர் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பன அந்த நல்ல ஆண்டவரே, மனமொழிச்சான அந்த பரிசுத்தமான அந்த நல்ல நாளுக்காக உங்க நன்றி செலுத்துகிற சுவாமி. கூட்டத்தை பொறுப்படுத்தபடியா ஸ்தோத்திரம். துவக்கம் முதல்ல முடி வரைக்கும் பரிசுத்தான முற்று முடிய கத்தாவே, சகலவற்றை கத்த நேர்த்தியாக கத்தாவே, நன்மையாக கத்த நடித்து கொடுத்த குருவிக்கா ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. கடல் பகுதியை கத்தர் ஆசீர்வதித்து எங்களோட கத்தர் பேசணும்படியா ஸ்தோத்திரம் கத்தாவே. சாட்சியில் கேட்டுக்கொண்ட காரியங்களை கூட கத்தர் வாய்க்கு பண்ண முடியாது. சிறு பிள்ளைகள் பகுதியை கத்தர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். கெட்ட வசனத்தின்படியே கத்தாவே எங்களை கத்த வழி நடத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிற அந்த மாத வாக்குத்தத்தின்படி உன்னை மீட்டு கொண்டவன் என்னோடையும் சொன்னது போல கத்தாவே, சகர அக்குறவங்கள் என்று கத்தாவே எங்களை மீட்டு கத்தாவே, உமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய முடியாது கத்தா, ஒரு வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நாங்கள் வாழ வேணும் என்று கத்தாவே வசங்களை கத்த எங்களை உணர்த்தி கொடுக்குறீங்க. அதன்படியாக நாங்கள் ஜீவிக்க அண்டு எவையெல்லாம் அக்கிரமம் என்று கத்தா, எவையில்தான் எங்களை மீட்டு ரெண்டு கத்தர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோதோமின் அக்கிரமத்தை கத்தா எங்களை விட்டு அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கர்வம், நிர்விசாரம், சங்கோபம் இப்படிப்பட்டதான காரியங்கள் கத்தாவே நீர் ஒரு ஏழ்மையான கத்த, ஒரு தாழ்மையான கத்த, ஒரு பரிசுத்த ஜீவி செய்து போல கத்தாவே உமக்குள்ள காணப்பட்ட மேலான கத்தாவே அனுபவத்துக்குள்ள எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இவைகள் கத்த கௌரவமான காரியங்கள் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே ஆகார திருச்சி கத்தாவே அது கூட எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே அந்த மேன்மையான அனுபவங்கள் எல்லாம் விட்டு கத்த இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகற்றி கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமானது கத்தாங்க ஜீவிக்க எங்களை உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கத்தா உயிர்த்ததில் கத்தாவே, நீதிமான்கள் கத்தாவே ஆண்டவரே பங்கு சுதந்திரிக்கத்தக்கதாக கத்தாவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே, ஆண்டவரே ஏழைகளும் கத்தாவே, குருடரும் ஆண்டவரே சப்பானிகளுக்கும் கத்தாவே, வீடுக்கும் கத்தாவே, ஆண்டு நாங்கள் செய்யக்கூடியலாம் கத்தாவே பரலோகத்தில் பலனை பெற்றுக்கொள்ள பதில் செய்யப்படுத்த உயிர்த்ததில் கத்தாவே நாங்கள் சுதந்திர வீட்டில் கத்த பங்கடைவதற்கு அந்த பூமியில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே நீர் எங்களுக்கு முன்மாதிரியே வைத்து தானே கத்தாவே அந்த மாதிரின்படி நாங்கள் வாழ்ந்து கத்தாவே ஆண்டவரே கத்தா பலனை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்துப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அதுக்கென்று எங்களை தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. பொருளாசை என்னும் அக்கிரமத்தை எங்களை விட்டு அகற்ற, பொருளாசை என்னும் அக்கிரமம் உங்களை விட்டு கத்த வழி விலக போகக்கூடியதான் ஒரு தன்மையா இருக்குது. ஆனபடியால கத்தாவே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை விட்டு அகற்றுவீரா கத்தாவே. ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரங்களாக இந்த நாட்களை கத்த நாங்கள் ஜீவி கத்தாவே. ஆண்டவரே அந்த பொருளாசை கத்தாவே, விக்கிரக ஆராதனை கத்த இதெல்லாம் கத்த ஒரு அக்கிரமா இருக்குது சுவாமி. இவையெல்லாம் எங்களை விட்டு எதெல்லாம் நாங்கள் மேன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் பற்றி ஒழித்து விட்டு ஆபிரகமை போல உம்மை நேசித்துக்காவே ஆண்டவரே ஆபிரகாம் கத்த உம்முடைய வார்த்தையின்படியே கத்தாவே வெற்றிடத்தான கத்தாவே சந்ததி சந்ததியும் கூட கத்தாவே நீர் கத்த சொல்ற வார்த்தைக்கு பலியாக ஒப்பு கொடுத்தது போல அதுபோல உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்யும் போது கத்தாவே அந்த மேன்மையை கொடுத்த தேவனை கத்தாவே நாங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு கீழ்ப்படுத்த கத்தாவே அந்த மேன்மையை கருதியாக என்ன ஆண்டவரே பொருட்டாக எண்ணாதபடிக்கு ஆசீர்வாத தேவனுக்கு கீழ்ப்படுத்த கத்தா இன்னும் மென்மேல கத்தாவே பலப்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி ஆண்டிலே அந்த கத்த தீவன் என்றதான கத்த நாவின் கத்தாவே ஆண்டவரே தீவன் எனக்கு பொய்யன கத்தாவே அக்கிரமம் உண்டு சுவாமி. அந்த அக்கிரமத்திலிருந்து கூட எங்களை மீட்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே பொய்யே கலந்து மெய்ய பேசக்கூடியதா கத்தாவே அந்த உண்மையுள்ள சக்கராதிபதியை நீர் கிறிஸ்தம் அதுபோல கத்தாவே நாங்களும் கத்த உண்மையுள்ள பார்த்து ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்களாக கத்திரமான தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா கத்த உண்மையுள்ள கூட்டத்தை கத்தாவை மாற்றி சேர்க்கிறீரே ஆனபடியால கத்த அப்படிப்பட்டதான உண்மையுள்ள கூட்டத்தை கத்தாவே ஆண்டவரே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு பிள்ளைகளாக தேவன் விரும்புறதான கத்த ஒரு ஊழியம் ஜீவியம் செய்யக்கூடியதான கத்த எங்களை ஒவ்வொருவரையும் கத்தாவே எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிற இருண்ட கத்தாவே குருடு இருந்தது போல கத்தாவே எருசலேம் சீயோனில கத்தாவே அன்றைய குருடுகள் வந்தது உண்டு சுவாமி ஆண்டவர் எங்களுக்குள்ள கத்த குருடு தன்மையை கத்தர் மாற்றி இயேசுவாக நீர் நானே வழியே சத்தியமா இருக்க சொன்னதான போல கத்தாவே ஆண்டவரே நீர் சத்தியமா இருக்க நீர் வழியா இருக்க கத்தா நீர் எங்களுக்கு கத்த முன்னுக்கு நின்று கத்தாவை காண்பிக்கிற வழியில நடந்து கத்தாவே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த மக்கள் எல்லாரும் பேர் பேரா குடும்பமா என் தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக தொடர்ந்து அந்த வார்த்தை நடக்கிற எல்லா ஜெபங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே உடைய நாம ஐயப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் பாஸ்டர் விரி அப்படியானத்துல கூட கத்தாவே கத்தர் கூட இருந்து கத்தாவே உடைய சித்தத்தை உடைய திட்டத்தின்படி பயன்படுத்தி கத்தாவே உடைய நாம ஐயமிக்காக வாழ கத்தர் கிருபை செய்ய முடியாது எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம் ஆசீர்வாதம் மகிமை நாளைக்கு என்று ஆயத்தப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். God bless you.